Illustration 10 பார்க்க போகிறோம். Find out credit sales from the following information. So credit sales கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன போடுவோம், என்ன அக்கௌண்ட் போடுவோம், total debitors அக்கௌண்ட் போடுவோம். ஸோ கான்செப்ட் 4 போய் பாருங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக புரியும். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, debitors on 1st January 2018 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் என்னது, 1st Januaryனா அது வந்து ஓப்பனிங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ 40,000 கொடுத்துருக்காங்க. எங்கே போடுவோம் நம்ம ஓப்பனிங்? ஸோ to balance BDனா brought down. ஓகே, 40,000 எழுதிட்டோம் நம்ம. அப்புறம் வந்து கேஷ் ரிசீவ்டு இருக்குது, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெபிட்டாஸ். அப்போது ஸோ நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம் பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்ட் 1 lakhன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இங்கே வந்து டிஸ்கவுண்ட் அலவுட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ உங்களுக்கு அது 5,000. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் 5,000 கிரெடிட் சைடில் வரும். அப்புறம் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ 2,000 சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம கிரெடிட் சைடில் போட்டாச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க டெபிட்டாஸ் ஆன் 31st December. அதுதான் என்னது, க்ளோசிங். இன்னும் ஸ்டில் இது வந்து இவ்வளோ வந்து ரிசீவ் ஆகணும், ஒன்றும் ஆகலை. ஓகே, ஸோ இது வந்து பை பேலன்ஸ் க்ளோசிங் போட்டுக்கோங்க இதை. ஸோ இது 60,000. சிவைடினா கேரிட் டவுன். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,67,000 வரும். இது கூட 1,67,000 மைனஸ் 40,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் கிடச்சிடும் 1,27,000 கிடச்சிடும். ஓகேங்க, இவ்வளோ தான் சம்மு.